அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான 50 முக்கிய வினா மற்றும் விடைகள் பார்க்கலாம். நம்ம நேற்று தினம் ஒரு 50 வினாக்களுக்கு விடை பார்த்துருந்தோம். இப்போ மீதமுள்ள ஒரு 50 வினாக்களுக்கான விடைகள் பார்க்கலாம். யானை போரை பாதுகாப்பாக காண்பது எப்படி என்று வள்ளுவர் கூறுகின்றார்? மலை மேல் நின்று. பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. பரிபாடல் அப்படிங்கிறது 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது என்று நாலடியார் கூறுகின்றது? கல்வி. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இப்பாடலடி இடம்பெற்றுள்ள தொகை நூல் எது? புறநானூறு. நாலடி 400 என்று போற்றப்படும் நூல் எது? நாலடியார். தமிழ் விடு தூது இலக்கியத்தில் கூறப்படும் வண்ணங்களின் எண்ணிக்கை 100. ஈரோடு தமிழன்பனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது? வணக்கம் வள்ளுவ. கூற்று 1 கூற்று 2. ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்களை முகமன் என்பர். அது சரிதான். காசி காண்டம் 8 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களை கூறுகின்றது. அது தவறு. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. மணிமேகலை துறவு என்னும் நூலை எழுதியவர் யார்? சீத்தலை சாத்தனார். ஆண்பார் பிள்ளைத்தமிழின் இறுதி 3 பருவங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் 7 எல்லாருக்குமே சேமாக தான் வரும். சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவம் பார்த்தா கழங்கு, அம்மானை, ஊசல். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பார்த்தோம்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு கழங்கு, அம்மானை, ஊசல். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது? சிறுபானாற்றுப்படை. 10 பாட்டு நூல்களில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றியவை என்ன அப்படின்னு கேட்டோம்னா பட்டினப்பாலையும் பெரும்பானாற்றுப்படையும். மனிதன் பணிவு கொள்ளும் காலம் எது என்று வள்ளுவர் கூறுகின்றார்? செல்வம் மிகுந்த காலம். அப்பதான் பணிவோடு இருக்கணும். அந்த தான் பணிவு கொள்ளும் காலங்கிறது செல்வம் மிகுந்த காலம். அடுத்தது கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றது. சரி. சீவக சிந்தாமணியின் மைய கருத்து இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதாகும். அதுவும் சரிதான். அப்போ கூற்று 1, 2 சரி. தொல்காப்பியர் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை எவற்றின் அடிப்படையில் விளக்கியிருப்பதை வெளிநாட்டு அறிஞர்களும் போற்றுகின்றனர்? உடற்கூற்றியல். யசோதர காவியத்தின் உட்பிரிவு எவ்வாறு குறிக்கப்படுகின்றது? சருக்கம். திருவிளையாடற் புராணம் பாடியவர் பரஞ்சோதி முனிவர். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். இது யாருடைய ஹைக்கூ கவிதை? நா. முத்துக்குமார். கூற்று 1. கரகாட்டம் ஆடுபவர் கரக செம்பில் மணல் அல்லது பச்சரிசியை நிரப்புவர். சரிதான். கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. அதுவும் சரிதான். அப்போ கூற்று 1, 2 இரண்டும் சரிதான். பானை செய்யும் சக்கரம் அப்படி எப்படி நம்ம சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா திருவை. பானை செய்யும் சக்கரம் அதுக்கு பேர் திருவை என்பர். திருவை. அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? இந்த ஊமை கவிஞர் சுரதா தான். கும்பாட்டம் என்று அழைக்கப்படும் நிகழ்கலை. கும்பாட்டம் என்று அழைக்கப்படும் நிகழ்கலை கரகாட்டம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். பெருமைக்குரியவர் கம்பர். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின்
ஒரே மகள் வேலு நாச்சியார். பொறுத்துக. இப்போ நாற்று அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நெல்லின் இளநிலை தான் அது. கன்று அப்படிங்கிறது வந்து புலியின் இளநிலை. குருத்து அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா வாழையின் இளநிலை. பிள்ளை அப்படிங்கிறது நம்ம தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, தென்னையின் இளநிலை. அவ்வளோதான். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். டாக்டர் இரா அரங்கநாதன் விருது எந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு தரப்படுகின்றது? சிறந்த நூல்களுக்கு. இது முக்கியமானதான். இரா அரங்கநாதன் விருது வந்து சிறந்த நூல்களுக்கு தான் கொடுக்குறாங்க. புரவி நாட்டியம் என்ற பெயரால் அழைக்கப்படும் நிகழ்கலை. புரவி நாட்டியம். அது புரவி நாட்டியம் அப்படின்னா அந்த புரவினாலே நம்மளுக்கு குதிரை அப்படிங்கிறது தெரியும். பொய்க்கால் குதிரை ஆட்டம், அதான் புரவி நாட்டியம். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயல், இசை, நாடகம், இது மூன்று நம்மளுக்கு தெரியும். இதில் பொருந்தாதது ஓவியம்தான். கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக பிரிக்கலாம். வட்டெழுத்து, தமிழெழுத்து. வட்டெழுத்து, தமிழெழுத்து. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பட்டி மன்றம் அப்படின்னா பட்டி மண்டபம். ஏறுகோல் அப்படின்னா எருது கட்டி. ஆதிச்சநல்லூர் அப்படின்னா அரிக்கைமேடு. இது மூன்றுமே சரியாக இருக்குது. திருவாரூர் வந்து கரிக்கையூர் அப்படிங்கிறது தான் தவறு. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் பேராசிரியர் மாசு அண்ணாமலை. பேராசிரியர் மாசு அண்ணாமலை. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரே. இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் யாது? விருந்தோம்பல். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள். இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். உயிரெழுத்துக்களில் ஐ என்பதை ஐ ஆ இ ஐ எனவும் அவ் என்பதை ஆ இவ் எனவும் சீரமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவேரா பெரியார். ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து புதுமைப்பித்தன். ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்காக திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகின்றது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இப்போ தான் வந்து அதற்கு பதிலாக உயர்கல்வி உறுதி திட்டம், இந்த பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பதிலாக மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார்? ஔவையார். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் வந்து நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவை தொடங்க காரணமாக இருந்தவர் யார்? காயிதே மில்லத். பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் வசிக்கும் காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆள் அளப்பு. அவங்க பேசுகின்ற மொழி வந்து ஆள் அளப்பு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆள் அளப்பு. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகிய முப்பெருங்காவியங்களை படைத்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகளில் பறவைகள் வலசை வந்த செய்தியை கூறியவர் யார்? சத்திமுத்த புலவர். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புறத்திரட்டு உரை எழுதியவர் இரா இளங்குமரனார். இது வந்து 10வது புத்தகத்தில் இருக்கிறது தான். புறத்திரட்டு உரை எழுதியவர் இரா இளங்குமரனார். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் வந்து மு மேத்தா. நீர்நிலைகளோடு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அகழி, ஆறு, இளஞ்சி, இது மூன்றும் வரும். புலரி அப்படிங்கிறது இதில் வந்து வராது, நீர்நிலைகள் சார்ந்து வராது. அதில் பொருந்தாதது வந்து புலரி. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு
உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கண்டினியூவாக தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு நிறைய இது சார்ந்த வீடியோக்கள் கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இது வந்து 100 வினாக்கள் கொண்ட தேர்வில் அதிகமான அளவில் வந்து செய்யுள், உரைநடையெல்லாம், இந்த சிறுகதை அது ஆசிரியர் அதிகமான அளவு கேட்பாங்க. நமக்கு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 30 வினாக்கள் தான், சரிங்களா? அதனால் வந்து அதிகமான அளவு ரொம்ப டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. நிச்சயமாக எல்லாருமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். மேஜர் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இதுவும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.